தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறையன்பு ஐயா இயற்றிய ஒரு சிறு வரிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புத்தகத்திற்கும் பணத்திற்கும் ஓர் ஒற்றுமை உண்டு. புத்தகத்தையும் பணத்தையும் சேர்க்கும் மனிதன் தன் வாழ்வில் அந்த புத்தகத்தையும் பணத்தையும் சேமிப்பதில் இருந்து விடுபட்டு வருவதற்கு மனம் வராது என்று கூறியிருக்கிறார். அதாவது புத்தகத்தையும் பணத்தையும் சேமிக்கும் கருத்தை தான் கூறியிருக்கிறார். புத்தகத்தை சேமிப்பவன் யார்? படிக்கும் மாணவனோ அல்லது பேச்சாளரோ எழுத்தாளரோ கவிஞரோ தான். இப்படி புத்தகத்தை சேமிப்பவர்கள் புத்தகத்தை சேமிப்பதை நிறுத்த மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த புத்தகத்தின் மீது அதிக அக்கறை இருக்கும், அதிக அன்பு இருக்கும். அந்த புத்தகத்தில் இருக்கும் கருத்துக்களை எப்படியாவது படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், தனது சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்பதில் நோக்கமாக இருப்பார்கள். ஆனால் பணத்தை சேமிப்பவன் எப்படிப்பட்டவன்? பணத்தை சேமிப்பவன் அவனுக்கும் மனம் வராதுதான். பணத்தை சேமிப்பது அவனிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் போதியதாக இருக்காது. இன்னும் சேமிக்க வேண்டும், இன்னும் சேமிக்க வேண்டும் என்ற கருத்து தான் அவனுடைய சிந்தனையில் இருக்கும். எனவே பணத்தை சேமித்து கொண்டேதான் இருப்பான். பணத்தை மட்டும்தான் சேமிப்பான். பல இன்னல்களையும் சந்தித்து தான் அந்த பணத்தை சேமிப்பான். ஆனால் அவனுக்கு தேவையான புத்தி கூர்மையும் சிந்தனையும் இந்த உலகில் நடக்கும் சமூகத்தில் நடக்கும் பல நன்மைகளும் அல்லது செய்திகளும் அவனுக்கு அவனுடைய அறிவுக்கு தெரிய வராது. ஆனால் புத்தகத்தை படிப்பவனருக்கு நாள்தோறும் இந்த உலகில் என்னென்னலாம் நடக்கிறது, என்னென்ன நிகழ்வு எல்லாம் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற அறிவு கூர்மையும் அந்த புத்தகத்தில் இருக்கும் அனைத்து செய்திகளும் அவன் சிந்தனைக்கு சென்று பிற்காலத்தில் அவனை சிந்திக்க வைத்து அவனையும் ஒரு மனிதனாக கொண்டு வந்து இந்த சமூகத்தில் நிறுத்தும் என்றால் அதை புத்தகத்தை படிக்கும் ஒரு நல்ல மனிதனுக்கு மட்டுமே அந்த சிந்தனையும் புத்தி கூர்மையும் இருக்கும். எனவே மனிதா, புத்தகத்தை படிக்க துவங்குங்கள். புத்தகத்தில் உள்ள செய்திகளை அறிந்து கொண்டு சிந்தனையை வளருங்கள். முடிந்தவரை வாழ்வில் சாதனை படைக்க முயன்றுங்கள். சாதனை என்பது ஒரு சிறந்த மனிதனால் மட்டுமே படைக்க முடியும். நினைத்தவர்கள் எல்லாம் சாதனை படைத்துவிட முடியாது. நாம் சாதனை படைக்க வேண்டும் என்றால் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சித்தால் மட்டுமே அந்த சாதனையை படைக்க முடியும். எனவே வாழ்வில் சாதனையை படைக்க முயன்றுங்கள். முடிந்தவரை வாழ்க்கையை அழகாக்குங்கள். நன்றி, வணக்கம்.